மோசமான அழிவு சக்தியான இஸ்ரேலுடைய கொடுங்கோல் இன்னைக்கு அங்க நடந்துட்டு. இந்த இஸ்ரேலுடைய இவ்வளவு பெரிய ஒரு கொடுங்கோலுக்கும் திமிருக்கும் அல்லது பயங்கரவாதத்துக்கும் முழு முதல் காரணம் அமெரிக்கா தான். முஸ்லிம்களுக்கு உள்ளது அமெரிக்காவுடைய நோக்கமா இருந்தாலும் அதுக்கு ஒருபடி மேல போய் இஸ்ரேல் ஓனாயுடைய ரத்த வெறி பிடித்த ஓனாயுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முஸ்லிம் குழந்தைகளை கொள்ளணும். ஏன்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷன் வரக்கூடாது, எங்களுக்கு களிமா சொல்லி கொடுங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு கேக்குறாங்க. போராட்டத்துக்கு அந்த மக்களுக்கு களிமா சொல்லி கொடுக்குறாங்க, மக்களுக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் தமிழ் மக்கள் சொல்லாதீங்க, தமிழ் சங்கிகள் சொல்லுங்க. அந்த மக்கள் நாங்கள் ஈமானோடு இருந்து முஸ்லிம்களா இருந்து மரணித்தாலும் மரணிப்போமே தவிர நாங்கள் மதம் மாறி உயிர் வாழ விரும்பவில்லை அப்படிங்கிறதான் உலகத்தை சொல்லக்கூடிய செய்தி. ஹராத்துல பிறந்த கள்ள குழந்தை, அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை தான் இஸ்ரேல். அரபு நாடுகள் பாலஸ்தீனம் வளர்ந்துடக்கூடாது வாழ்ந்துடக்கூடாதுங்கிறது உறுதியா இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இன்னைக்கு நோன்பு வச்சு எல்லாரும் ஹரம்ல ஏத்திக்காம இருந்து இந்த மக்களுக்கான துவா செய்யறோம். நான் உலக மக்கள்கிட்ட கேட்கறது அதுதான், இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நம்ம எல்லாரும் நோன்பு வச்சு துவா செய்யணும், அல்லாட்ட அதிகமா துவா செய்யணும். அதாவது புத்துணர்ச்சியோட ஒரு தனிநாடோட அந்தஸ்தோட பாலஸ்தீனம் வந்துருச்சு அப்படின்னா இந்த அரபு நாடுகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழகத்தின் தலை சிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. நெவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கல்வியாளர் இஸ்லாமிய மதபோதகர் சம்சுதீன் காஸ்மி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், இப்போது உலகமே ஒரு பகுதியை பற்றி மட்டுமே சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், செய்தியாக இருக்கட்டும், அனைத்திலும் அந்த ஒரு பகுதியை மட்டுமே பேசுகிறாங்க. உங்களுக்கும் அந்த பகுதியை பற்றி மிக தெளிவாகவே தெரியும். அந்த பகுதியில் நீங்களும் சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொண்டு வந்துட்டு இருந்தீங்க. என்ன நடக்குது சார்? பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குது? ராஃபா பகுதியில் மக்களுக்கு என்ன மாதிரியான நிலையில் இருக்காங்க அந்த மக்கள்? அதில் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், உலகமகா ரவுடி, உலகமகா பயங்கரவாதி நான் தான், என்னை யாரும் எதுவும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, நான் அவ்வளோ பெரிய ரவுடி, என்னை எந்த ஐநா சபையாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஜுடிஷியல் இதாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அகில உலக நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, ஐநா மன்றமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் சரி, எங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது, நாங்கள் தான் உலகமகா பயங்கரவாதி, நான் நினைச்சு எதை வேணாலும் செய்வோம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மோசமான அழிவு சக்தியான இஸ்ரேலுடைய கொடுங்கோல் இன்னைக்கு அங்க நடந்துட்டு இருக்குது. இதுல பெரிய வெக்கக்கேடான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய மனிதநேயத்தை பத்தி பேசக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா இருக்கட்டும், அல்லது மனிதநேயத்தை பத்தி பேசக்கூடிய உலகமகா நாடுகளா இருக்கட்டும், இதெல்லாம் வேஷன் வெளியே வந்துருச்சு. எல்லாம் இந்த உலக நாடுகள்லாம் மனிதநேயத்தை பத்தி பேசுறது, மனித உரிமைகளை பேசுறது, ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுறது, இது எல்லாமே வேஷம், இது எல்லாமே போலித்தனமானது அப்படிங்கிறத ரஃபாவில் நடக்கக்கூடிய தினந்தோறும் அரங்கேற்றப்படக்கூடிய இஸ்ரேலுடைய இந்த அராஜகமும் இந்த மனித மாமிச வெறி பிடித்த இந்த இஸ்ரேலுடைய அட்டூழியங்களும் தினம் தினம் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. உலகளாவில் அளவில் பேசப்படக்கூடிய மனித உரிமை என்பதும் மனித நேயம் என்பதெல்லாம் போலித்தனமானது, வேஷத்தனமானது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு. இதுதான் நான் சொல்ல முடியும். பாலஸ்தீன பகுதியில் ராஃபால நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலையை பத்தி அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க எந்த விதமான விதிமீறல்களும் இதுவரைக்கும் நடக்கலைங்கிற ஒரு வெள்ளை மாளிகையில் இருந்து கொண்டு ஒரு தொடர்பாளர் இந்த விஷயத்தை பகிர்றாரு. உலகம் முழுவதுமே அந்த ஒரு ஸ்டேட்டஸ் எல்லா மொபைல்லையுமே பகிரப்படுகிறது. அதாவது ஜாதி மதம் கடந்து அந்த ஸ்டேட்டஸை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அமெரிக்கா வெள்ளை மாளிகையிலேருந்து பேசுகிறாங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க. அங்கே கேட்கக்கூடிய நிருபர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இதுவரைக்கும் அங்கே இனப்படுகொலை நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏமாற்று வேலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை சொல்கிறேன் சார், ஆரம்பத்தில் அதே பதில் தான் திரும்ப சொல்கிறேன். அதாவது இந்த இஸ்ரேலினுடைய இவ்வளவு பெரிய ஒரு கொடுங்கோலுக்கும் திமிருக்கும் இந்த ரவுடிசத்துக்கும் டெரோரிசத்துக்கும் அல்லது பயங்கரவாதத்துக்கும்
முதல் காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து இது வரைக்கும் உலக வரலாறுல பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர்கள் ஒருத்தம் கூட, அமெரிக்காவுடைய அதிபனா இருந்த ஒருத்தம் கூட மனுஷனா இருந்தது கிடையாது. எல்லாமே வந்து ரத்த வெறி பிடித்த, மாமிச வெறி பிடித்த, மிருக வெறி பிடித்த அயோக்கியர்கள் தான் இது வரைக்கும் அமெரிக்காவுடைய அதிபரா இருந்தாங்க. இப்ப அதுல ஜோ பைடனும் எந்த பெரிய விதிவிலக்கும் கிடையாது. அதனால வந்து இது அமெரிக்க அதிபர்களுக்கான இயல்பான குணம். அதாவது இது அது இதுல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது நம்ம பில் கிளின்டனா இருக்கட்டும், அல்லது ரீகனா இருக்கட்டும், அல்லது வந்து இதுக்கு முன்னாடி வந்த ட்ரம்பா இருக்கட்டும், அல்லது இப்ப இருக்கிற ஜோ பைடனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்டத்துல முஸ்லிம்களுடைய ரத்தம் குடித்து வளர்ந்தவர்கள். முஸ்லீம்கள் ரத்தம் குடிச்சாதான் இவங்களுடைய பசி ஆறும், இவங்களுக்கு ராத்திரில தூக்கம் வரும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 முஸ்லீம் குழந்தைகளோட ரத்தத்தை குடிக்கணும். அது ஆப்கானிஸ்தானா இருந்தாலும் சரி, அல்லது ஈராக்கா இருந்தாலும் சரி, அல்லது இப்போ வந்து இஸ்ரேலா பலஸ்தீனா இருந்தாலும் சரி, இப்ப இன்னைக்கு ரஃபாவா இருந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1000 குழந்தைகள் ரத்தத்தை குடிச்சாகணும். ஒரு அமெரிக்க அதிபரா இருந்தாண்டா, அல்லது ஒரு 10,000 முஸ்லிம் ஆண்களுடைய ரத்தத்தை குடிச்சாகணும். இது இன்றைக்கு நேற்றல்ல, காலங்காலமாக தொடர்ந்து உலக வரலாற்றிலே ஈராக்ல நடந்த அத்துமீறல், ஆப்கானிஸ்தான்ல நடந்த அத்துமீறல் கொலைகள், அதுக்கடுத்து சிரியாவில் நடந்த அத்துமீறல் கொலைகள், இன்னைக்கு நடக்கக்கூடிய ரஃபால் நடக்கூடிய படுகொலைகள், இது எல்லாமே இந்த அமெரிக்காவினுடைய ரத்த வெறியினுடைய பசிக்கு கிடைத்த பலிகள். அவ்வளவுதான். அது எப்படி அவன் வந்து ஒத்துப்பான் அமெரிக்கா? ஆமா, நாங்க ரத்த வெறி பிடிச்சவங்கதான், டெய்லி எங்களுக்கு ஒரு 2 லிட்டர் முஸ்லிம் குழந்தைகள் ரத்தத்தை குடிச்சாதான் எங்க அமெரிக்க அதிபருக்கு வந்து தூக்கம் வரும் அப்படின்னு எப்படி ஒத்துப்பான்? அதைத்தான் இன்னைக்கு ஒத்துக்காம மறுத்து இருக்கிறான். அங்க மனித உரிமை மீறல் நடக்கல அப்படின்னு சொல்லி. ஒட்டுமொத்த உலகமும் சொல்லுது ஜெனோசைட் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி. ஒட்டுமொத்த உலகமும் சொல்லுது ஜெனோசைட் நடக்குது. அதாவது மதத்திற்கு அப்பாற்பட்டு, ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு, தேசத்திற்கு அப்பாற்பட்டு அத்தனை பொதுமக்களும் மனிதநேயம் உள்ள மக்களும் சொல்றாங்க ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களும் ரஃபா பத்தி கவலைப்படுறாங்க. அமெரிக்கால உட்கார்ந்துகிட்டு அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றானா, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், இது எவ்வளவு பெரிய ஒரு குள்ளநரித்தனம், எந்த அளவுக்கு இவன் வந்து முஸ்லீம்களை ரத்த வெறி பிடிச்சவனா இருக்காங்கிறது இது ஒரு அடையாளம். இது அமெரிக்காவுடைய முன்னாள் அம்பாசிடர் வந்து ஒரு மறைமுகமான செய்தியை வந்து இஸ்ரேலுக்கு வந்து அறிவிச்சிட்டு போயிருக்காங்க. ஃபினிஷ் தெம் அப்படின்னு ஒரு டேக்கை வந்து அவங்களுக்கு கொடுத்து அதில் ஒரு ஹார்ட்டினை போட்டுட்டு அந்த பழைய அம்பாசிடர், ஃபார்மர் அம்பாசிடர் வந்து இந்த செய்தியை இஸ்ரேலுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த செய்தி ஃபினிஷ் தெம் அப்படின்னா எதை முடிக்க சொல்கிறாங்க? பாலஸ்தீனத்தை முழுசாக முடிக்க சொல்கிறாங்களா, இல்லை இஸ்லாமியர்கள், அதாவது ரஃபால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அந்த குழிக்குள்ளேயே போட்டு அடக்கம் பண்ண சொல்கிறாங்களா சார்? அதாவது ஃபினிஷ் தெம் அப்படின்னா, தெம்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தை வந்து உயர்திணைக்காண்டி பயன்படுத்துற வார்த்தை தான், அக்ரிணிக்கு இல்லை. உயர்திணைக்குன்னா அவர்களை, அவைகளின் வராது. ஃபினிஷ் தெம் அப்படின்னா அவர்களின் தான் வரும். அப்ப அவர்களை முடித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னா முஸ்லீம்கள் தான் முடிக்க சொல்றான். பலஸ்தீன் முஸ்லீம்களை, பலஸ்தீன் குழந்தைகளை, ஏன் குழந்தைகளை கருவு இருக்கிறான்? குழந்தைகளை ஆஸ்பத்திரியில போய் பாம்பு போடுறான், குழந்தைகளை ஆஸ்பத்திரி கொலை பண்றான். தினம் தினம் கொல்லப்படுபவர்கள் அதிகமானவர்கள் குழந்தைகள் தான். காரணம் என்னக்கா, அவன் வந்து அடுத்த ஒரு ஜெனரேஷனே வரக்கூடாது. முஸ்லீம்களை கொள்வது மட்டுமல்ல, முஸ்லீம்களை கொள்வது அமெரிக்காவுடைய நோக்கமா இருந்தாலும் அதுக்கு ஒருபடி மேல போய் இஸ்ரேல் ஓனாயுடைய ரத்த வெறி பிடித்த ஓனாயுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லீம் குழந்தைகளை கொல்லணும். ஏன்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷன் வரக்கூடாது. அந்த கஸா ஜோலி முடிச்சுட்டாங்க, கஸாவை ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க, சுடுகாடாக்கிட்டானுங்க. இப்ப அந்த மக்கள் உயிருக்கு தஞ்சம் அடைஞ்சு ரஃபால போய் உட்கார்ந்தா ரஃபா மேலே குண்டு போடுறாங்க. ஆனால் இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவங்க கஸால ஆரம்பிச்ச போர் 1 நாள் 2 நாள் அல்ல. அக்டோபர்ல ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து என்ன ஆயிப்போச்சு, 7 மாசங்களை தாண்டிடுச்சு. 7-8 மாசம் ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் அவனால போருக்கு போற முடிவு கொண்டு வர முடியலன்னு சொன்னா, அப்ப இது எவ்வளவு பெரிய சக்தியோட இந்த மக்கள் இருக்காங்கிறதுக்கு இது பெரிய அடையாளம். உலக மக்கள் பாக்குறாங்க. இன்னைக்கு பலஸ்தீனுக்காக வேண்டி மேற்கத்திய நாடுகள்ல பலஸ்தீனுக்காண்டி, கஸாவுக்காண்டி, ரஃபாவுக்காண்டி போராட வரக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள், நீங்க வலைதளம்லாம் ஒரு பெரிய ஃபேமஸா ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. முஸ்லிம் அல்லாத மக்கள், குறிப்பா கிறிஸ்தவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அல்லது வந்து கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா போராட்டத்தை வந்து கலந்துகிட்டு அடுத்த போராட்டத்தின் முடிவில எங்க களிமா சொல்லி கொடுங்கன்னு கேக்குறாங்க. எங்க களிமா சொல்லி கொடுங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு கேக்குறாங்க. போராட்டத்துக்கு வந்து மக்களுக்கு களிமா சொல்லி கொடுக்குறாங்க, மக்களுக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. காரணம் என்னடா, அந்த மக்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இது என்ன பெரிய இவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்குது, 7 மாசம் 8 மாசம் உலகமாக பயங்கரவாதி, உலகமாக வல்லரசு அமெரிக்கா நேரடியா தலையிட்டு அந்த மக்களை கொள்கிறார்கள். ஆனால் அந்த மக்களை பத்தி அந்த மக்கள் சாவை பத்தியோ மரணத்தை பத்தியோ எந்த கவலையும் இல்லாம நாங்க மூமினாத்தான் இருப்போம், மூமினாத்தான் மரணிப்போம்னு சொல்றாங்க. இதே விஷயம் சார், ஒரு விஷயம் ஞாபகத்துல வைக்கணும், இந்த மாதிரி ஒரு படுகொலை, இந்த மாதிரி ஒரு ஜெனோசைடு மற்ற மக்கள் மீது திணிக்கப்பட்டிருந்தால்,
மற்ற மதத்தின் மீதோ மற்ற இனத்தின் மீதோ திணிக்கப்பட்டிருந்தா அந்த மக்கள் முதல்ல ஏற்று குற்றம் சொல்லுவாங்க, எங்க மேல இப்படி அநியாயம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த மதம் தான் காரணம், நாங்க இந்த மதத்தோட வெளியே போறோம், வெளியே போயிருப்பாங்க. நாங்க இந்த இனத்தை சார்ந்தவர்களா இருப்பதுதான் எங்க மேல இப்படி அநியாயம் நடக்கிறதுக்கு காரணம், ஆகவே இந்த இனத்தை வெளியே போயிருப்பாங்க. ஆனால் இதைத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்க்கிறான். ஆனால் நடந்தது நேர் மாற்றம். அந்த மக்கள் நாங்கள் ஈமானோடு இருந்து முஸ்லிம்களாக இருந்து மரணித்தாலும் மரணிப்போமே தவிர நாங்கள் மதம் மாறி உயிர் வாழ விரும்பவில்லை அப்படிங்கதான் உலகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி. காரணம் என்னக்கா, அவர்களை வார்த்தெடுத்தது இஸ்லாம். இந்த உலக வாழ்க்கை ஒரு பொருட்டல்ல, நமக்கு பிறகு ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கின்றது, அந்த வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில் வார்த்தெடுத்ததுனாலதான் இந்த கொள்கை முஸ்லிம் அல்லாத மக்களால் ஈர்த்தெடுக்கப்பட்டு அவங்க வருது ஆர்ப்பாட்டத்துக்காண்டி வர்றாங்க. ஒரு மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் ஆர்ப்பாட்டத்துக்காண்டி வர்றவங்க ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே அங்க பேசக்கூடிய பேச்சுக்களை பாக்குறாங்க. மக்கள், பலஸ்தீன் மக்கள், குறிப்பா அந்த காசா மக்கள் அவங்களோட ஈமானோட உறுதியை பாக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி ஈமான் எங்களுக்கு வேணும், நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து களிமா சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு அது பெரிய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறத பாக்குறோம் நம்ம. சோ அதனால இவர்கள் அழிக்கும் நினைச்சா ஒருபோதும் அழிக்க முடியாது. இன்னும் மீண்டும் மீண்டும் அந்த மக்கள் இன்னும் உறுதியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க அழிக்கிறத பத்தி அந்த மக்கள் கவலைப்படல. ஆனால் உலக நாடுகள் கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க பாருங்க, இதுதான் பெரிய வேதனை. இதே மத்த பகுதியில் நடந்தா மத்த மதத்துக்காரங்க இருந்தானக்கா உலக நாடுகள்லாம் அப்படியே பொங்கி எழுந்து வருவீங்களே, ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைன்னு சொல்லி. அந்த ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை எங்க போச்சு? இப்போ அப்படி பேசலாம் போலியானது, பேசலாம் வேஷமானது அப்படிங்கதான் காட்டுது நீங்க உலகத்துக்கு. இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான கோல்டு பீஸ் ஒப்பந்தம் வந்து பல ஆண்டுகளாகவே அங்கே கையெழுத்திட்டு பல விஷயங்கள் அங்கே பரிமாறிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அதாவது ஈரான் அதிபர் மறைவுக்கு பின்பு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை வந்து அதிகமாயிருச்சு. இந்த பிரச்சனையில ராஃபாவை ஏன் இஸ்ரேல் பயன்படுத்துறாங்க சார்? சார் ஒரு விஷயம் பார்க்கணும், இது இஸ்ரேல் வந்து அல்லது அமெரிக்கா வந்து திடீர்னு ஆரம்பிச்சு திடீர்னு அந்த மக்களை சாகடிக்கக்கூடிய நிலை அல்ல. அவன் என்ன பண்ணிட்டாங்க, இது பல ஆண்டுகால திட்டம். இது பல ஆண்டுகால திட்டம் தான். இஸ்ரேலுங்கிற ஒரு அமெரிக்காவினுடைய ஹராத்துல பிறந்த கள்ள குழந்தை, அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை தான் இஸ்ரேல். அந்த இஸ்ரேலை கொண்டு வந்து மிடில் ஈஸ்டுக்கு மத்தியில, முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில கொண்டு வந்து அமெரிக்கா சொருவ காரணமே அந்த மிடில் ஈஸ்ட் தான் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை பூரா தன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அமெரிக்காவுடைய நீண்ட கால திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் நாடுகளையும் தன் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அமெரிக்கா. உதாரணமா ஜோர்டான் இன்னைக்கு முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல, இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல. அவன் என்ன அமெரிக்கா என்ன கண்ணசைக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜோர்டான் ஆடுவான். இவன் ஈமானிய உணர்வோ இஸ்லாமிய உணர்வோடவோ தன் இன உணர்வு கிடையாது, ஈமானிய உணர்வு கிடையாது, ஒரு பேசிக்கான மனித உணர்வு கூட ஜோர்டான் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவுடைய கைப்பாவை, அமெரிக்காவோட அடிமை. அடுத்த அடிமை எடுத்தா இன்னைக்கு அரபு நாடுகள் பெரிய நாடு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பெரிய நாடு சவுதி அரேபியா. இன்னைக்கு நான் மக்களை உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த சவுதி அரேபியா நான் உட்கார்ந்து சவுதி அரேபியா இருக்குது. இவன் அரபு நாடுல பெரிய நாடு. இவன் அமெரிக்காவோட 1 நம்பர் அடிமை, நம்பர் 1 அடிமை. ஏன்னா இவனுடைய பொருளாதாரத்தை, இவனுடைய ரியால் மதிப்பை தூக்கி தாங்கி பிடித்திருப்பதே அமெரிக்கா தான். பாருங்க, நீ உலகத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டாலர் ரேட்டோ அதே ரேட் தான் இன்னைக்கு சவுதி அரேபியால. நம்ம இந்தியால 20 வருஷத்துக்கு முன்னாடி 35 ரூபா டாலரு, இன்னைக்கு 85 ரூபா. 20 வருஷத்துக்கு முன்னாடி 35 ரூபா டாலரு, இன்னைக்கு 85 ரூபா. எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியால டாலர் விலை என்னவோ, அதான் ஒரு டாலர் 3.25 ரியால். இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சோம், இன்னைக்கு அதே 3.25 ரியால், 3 ரியால் 75 பைசா. இதான் இன்னைக்கு கணக்கு. இன்னைக்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி, உலகமே வந்து டாலர் விலை மாறினாலும் சரி சவுதியில மாறாது. காரணம் என்னன்னா சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிறது அமெரிக்கா தான். இப்ப இந்த சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு மாற்றம் நடந்தானா, அவன் பொருளாதாரத்தை கைவிட்டானா, முடிஞ்சு போச்சு. சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரம் டவுன் ஆயிடும். அப்ப இந்த அற்பமான நோக்கத்திற்காக, தன்னுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிறாங்கிற காரணத்துக்காக, தன்னுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு சவுதி அரேபியாவும் 1 நம்பர் அடிமையா இருக்கிறான் அமெரிக்காவுக்கு. அடுத்த அடிமை எடுத்தா எகிப்து எடுக்கலாம். எகிப்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இவர் துரத்தப்பட்டு, ஹுஸ்னி முபாரக் துரத்தப்பட்டு முர்சி என்ற ஒரு நல்ல மனிதர் ஆட்சிக்கு வந்தாரு. அவர் நல்ல ஒரு இஸ்லாமியர், இஹ்வான் முஸ்லிமை சார்ந்தவர், இஸ்லாமிக் பிரதர்ஹுட் அமைப்பை சார்ந்த முர்சி என்பவர் என்ன பண்ணாரு, ஆட்சிக்கு வந்தாரு. அவர் பலஸ்தீன் மக்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னு சொன்னா காசா மக்களை பொறுத்த வரைக்கும், காசாவுடைய ஜியோகிராபிக்கல் மெத்தடை பாத்தீங்கன்னா, அந்த காசா மக்கள் எகிப்தினுடைய சப்போர்ட் இல்லாம உயிர் வாழ முடியாது. இஸ்ரேலை இவ்வளவு எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா அவங்க எகிப்துல சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. அந்த எகிப்துல ஆட்சியாளர் வந்தவர் முர்சி, முகமது முர்சி. இவர் யாருன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய சிந்தனை கொண்டவர், நல்ல மனிதர், காசா மக்கள் மேல இரக்கம் கொண்டவர். அந்த மக்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அமெரிக்கா என்ன பண்ணா, அந்த முர்சியினுடைய அமைச்சரவையில ராணுவ அமைச்சரா முர்சிக்கு ரொம்ப வலது கையா இருந்தவன் யாரு அப்படின்னா அப்துல் ஃபத்தா சிசி.
இவனை கையில எடுத்தான் அமெரிக்கா. இவனை கையில எடுத்து இவனையே துரோகியா மாத்தி இவனை வச்சே முர்சியை கொலை பண்ணாங்க. ஜெயில போட்டு ஸ்லோ பாய்சன் கொடுத்து முர்சியை கொலை பண்ணிட்டு இன்னைக்கு அந்த அப்துல் ஃபத்தா சிசி தான் வந்து எகிப்துடைய அதிபரா இருக்கிறான். இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அந்தஸ்துங்கிறது வந்து ஐநால வந்து நிறைவேறி இருக்கு. ஒருவேளை பாலஸ்தீனம் தனிநாடாக அந்தஸ்து பெற்று பெரிய வல்லரசு ஆயிரும்ங்கிற மாதிரி ஒரு அச்சம் மற்ற அரபு நாடுகளுக்கு இருக்குமா? கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா உண்டு, அந்த அச்சம் உண்டு. அதாவது அரபு நாடுகள் பாலஸ்தீனம் வளர்ந்துடக்கூடாது வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறானுங்க. இந்த அரபு நாடுகள் அதாவது சொல்ல போனா அரபு நாடுகள் சொல்லாதீங்க, அமெரிக்காவுடைய கிளை நாடுகள் இவங்கெல்லாம். சோ அமெரிக்கா எப்படி நினைக்கிறான் அப்படிதான் நினைப்பான். அமெரிக்கா எப்படி நினைக்கிறானோ அப்படித்தானே இவன் நினைப்பான். அப்ப அமெரிக்காவுடைய உறுப்பு நாடுகளாக அமெரிக்காவுடைய ஒரு மாநிலமாக செயல்படக்கூடிய சவுதி அரேபியாவா இருக்கட்டும், ஜோர்டானா இருக்கட்டும், கொஞ்சம் கூட இஸ்லாமிய சகோதரத்துவம் இல்லைங்கிறீங்களா? இவங்களுக்கு இஸ்லாமிய சகோதரத்துவம் எதுவும் இல்லைங்க, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. இனிமே நம்ம வந்து வரலாறுகள் எப்படி சொன்னா அரபு நாடுகள், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலம். அரிசோனா மாதிரி அல்லது கலிபோர்னியா மாதிரி, ஜார்ஜ் வாஷிங்டன் மாதிரி சவுதி அரேபியா அமெரிக்காவுடைய ஒரு மாநிலம். ஜோர்டான் என்பது அமெரிக்காவுடைய ஒரு மாநிலம். துபாய் என்பது அமெரிக்காவுடைய ஒரு மாநிலம். எகிப்து என்பது அமெரிக்காவுடைய மாநிலம். என்ன மற்ற மாநிலங்கள்லாம் ஜாகிரபிக்கலா அமெரிக்காவோட இணைஞ்சிருக்குது. இந்த மாநிலங்கள் ஜாகிரபிக்கலா அமெரிக்காவோட தூரமா இருக்குது. அவ்வளவுதான். ஜாகிரபிக்கலா வந்து தூரமா இருக்கிறத தவிர மன ரீதியாக, உள்ள ரீதியாக, சிந்தனை ரீதியாக முழுக்க அமெரிக்காவோட இணைந்திருக்கின்றன. இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஜோர்டானா இருக்கட்டும், அமெரிக்கா சவுதி அரேபியாவா இருக்கட்டும், அல்லது வந்து துபாயா இருக்கட்டும், அல்லது எகிப்தா இருக்கட்டும், இதெல்லாம் நான் சொல்வது இவரெல்லாம் ஆட்சியாளர்கள் தான் அமெரிக்காவுடைய அடிமைகள், பொதுமக்கள் அல்ல. பொதுமக்கள் அல்ல, ஆட்சியாளர்கள் தான் அமெரிக்காவுடைய அடிமைகளா இருக்கிறார்கள் தவிர பொதுமக்கள் மாஷா அல்லாஹ் நல்ல சிந்தனையோடு தெளிவான எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால நான் அந்த இதை சொல்லி முடிச்சிடறேன், ஒரு ரஃபா எல்லையை சொல்லி முடிச்சிடறேன். சோ அந்த ரஃபா எல்லையில அடைக்கலம் கொடுப்பதா வேண்டாமா என்று தீர்மானிப்பதும் அமெரிக்கா தான். அதான் அமெரிக்காவுடைய கைக்குள்ளியா இருக்கக்கூடிய அப்துல் ஃபத்தா சிசி தான். அதான் எகிப்துடைய அதிபர் தான். அதனால அந்த எகிப்துடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசியோ அல்லது எகிப்தோ அந்த ரஃபா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. அமெரிக்கா ஹெல்ப் பண்ணணும் பண்ணும், அமெரிக்கா மூடணும் மூடும், இல்ல கூட நீ அமெரிக்கா இஸ்ரேல் போடுற குண்டு பத்தாது, நீ 4 குண்டை போடுஞ்சனா அதுக்கும் இந்த அப்துல் ஃபத்தா சிசி 4 குண்டு போட தயங்க மாட்டான். இதான் உண்மை, யதார்த்தம். பிபிசியா இருக்கட்டும், அல் ஜசீராவா இருக்கட்டும், ஊடகங்களுடைய பங்கு பெருமளவுல இந்த தாக்குதல்ல வந்து பெருமளவுல வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அங்க நடக்கக்கூடிய காட்சிகளை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துறாங்க ஒரு செய்தியா. அது தொடர்ந்து பார்க்க முடியுது. அதுல வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒரு சிறுவன் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறான். எங்களை இஸ்ரேல் வந்து ரொம்ப பக்குவமா ஏமாத்தி மூளைச்செலவு செஞ்சுதான் ரஃபாக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்கதான் சேஃப் ஜோனுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை சேஃப் ஜோனுன்னு அனுப்பி வச்சு அந்த சேஃப் ஜோன்ல ஒட்டுமொத்தமா எல்லார் மக்களையும் வரவழைச்சு தான் வேண்டும் என்று தான் அந்த சேஃப் ஜோன்ல குண்டுகள் வந்து பாய்ந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி அந்த சிறுவன் வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்கான். இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? எப்படி பாக்குறது? இதை 100% உண்மை சார். இது 100% உண்மை. அந்த பையன் ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற புரிதல் கூட இன்னைக்கு அரபு நாட்டு ஆட்சியாளருக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற புரிதல் கூட அரபு நாட்டு ஆட்சியாளருக்கு இல்ல. அந்த பையன் புரிஞ்சு வச்சிருக்கான். இதெல்லாம் புரிஞ்சுங்க. மற்ற நாடுகள்லாம் வந்து நான் இஸ்ரேலுக்கு பல தடவை போயிருக்கேன். அந்த அனுபவத்துல சொல்றேன். இஸ்ரேலுக்கு பல தடவை போயிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு 20-25 முறை நான் இஸ்ரேலுக்கு போயிருப்பேன். இஸ்ரேல் மக்களோட பழகி இருக்கிறேன், யூதர்களோட பழகி இருக்கிறேன், யூதர்களோட பேசி இருக்கிறேன். நான் அந்த அனுபவத்துல சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் குர்ஆன்ல யூதர்களை பத்தி சொல்லக்கூடிய வசனங்கள், அல்லாஹ் சொல்வது யூதர்களை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே வந்து அந்த கத்தாரி என்று சொல்லக்கூடிய மோசடி செய்வதிலும் நம்ப வைத்து கழுத்தறுப்பதிலும் உலகத்துல நம்பர் 1 யாருன்னா யூதர்கள் தான். இவங்க வந்து மோசடி செய்யறவங்க, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவங்க. அதுல அப்படிப்பட்ட கழுத்தறுப்புகள் எக்கச்சக்கமா நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி ஐநா சபையினுடைய செயலாளர் இருந்த கோஃபி அன்னான், அவருக்கு முன்னாடி இந்த ஐநா சபையோட செயலாளர், இவங்க எல்லாம் பதவி விலகும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இதுவரைக்கும் ஐநா சபையில போட்ட பல தீர்மானங்களை இஸ்ரேல் முடிச்சிருச்சு. அதாவது அவன் கை ஒடுங்குதுன்னு நினைக்கும் போது உடனே சமாதானத்துக்கு வருவான். அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், சமாதானம் போட்டுக்கலாம் அப்படிங்குவான். இவங்க நம்பி என்ன பண்ண சமாதானம் போடுவாங்க. அந்த சமாதான பிரியாவை எதுக்கு பயன்படுத்திப்பான்னு சொன்னா, அடுத்து அடிப்பதற்கு ஆயத்தம் செய்வதற்காக பயன்படுத்திப்பான். பயன்படுத்திக்கிட்டு அடுத்து எல்லாம் தயார் பண்ணிட்டு இப்ப இந்த சமாதான முயற்சி முடிச்சுட்டு டகால் மறுபடியும் அடிக்க ஆரம்பிப்பான். இதுதான் இத்தனை வருஷமா நடந்துக்கிற இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு முழுக்க வந்து நம்ப வைத்து கழுத்து இருக்கக்கூடிய காரியம். அந்த காரியத்தை தான் இன்னைக்கு கசா மக்களையும் பண்ணிருக்கான். காசால இருந்து எல்லாத்தையும் துரத்தினா, தெற்கு காசால இருந்து துரத்தினா, இல்ல ரஃபாக்கு போங்க எல்லாம் உயிரை கையில பிடிச்சி ரஃபாக்கு வந்தாங்க. இப்ப எல்லா ரஃபாக்கு வந்த பிறகு எங்க குண்டை போற ரஃபால ஆஸ்பத்திரி மேலையும் அகதிகள் முகாமில குண்டை போட்டு இருக்கான். இது இஸ்ரேல் வளமையா செய்யக்கூடிய, இது ஒரு நம்ப வைத்து கழுத்து இருக்கக்கூடிய ஒரு மோசடி.
இது வந்து ஒரு பித்தலாட்டம், இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த பையன் சொன்னது 100% கரெக்ட். அது உலக நாடுகள் வந்து வெறும் கண்டனங்களை மட்டும்தான் தெரிவிக்கிறாங்க. அதே போல அரபு நாடுகளும் வெறும் கண்டனங்கள் மட்டும்தான் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க, இந்த கண்டனங்களோ இந்த உங்களுடைய அறிக்கைகளோ எங்களை வந்து பாதுகாக்க போறதில்ல. நாங்கள் எங்கள் இறைவன் மேலே வந்து நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம், எங்கள் இறைவன் எங்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு அதாவது கண்ணீர் மல்க அவங்க பேசுறாங்க. இந்த இந்த இடத்துல அவங்களுடைய மதப்பற்றை நம்ம பார்க்க முடியுது. அந்த அந்த நம்பிக்கை தான் இதுவரைக்கும் அந்த மக்களை காப்பாத்திட்டு இனிமேலும் காப்பாத்த போகுது. நான் நேரடியாக போய் பார்த்த வகையில அந்த மக்கள் என்ன சொல்றாங்கடா, இவன் எவ்வளவுதான் குண்டு போடட்டும், எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் விரைவில் இறைவனுடைய உதவி வர இருக்குது, இறைவனுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையில மக்கள் இருக்கிறாங்க. நான் உலக மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது அதுதான். உலக முஸ்லீம் எல்லாரும் அந்த மக்களுக்காக வேண்டி நோன்பு வச்சு துவா செய்யணும். அந்த மக்களுடைய ஈமான் அல்லாஹ் உறுதியாக்குறதுக்கு நோன்பு வச்சு துவா செய்யணும். இன்னைக்கு எங்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு நோன்பு வச்சு எல்லாரும் ஹரம்ல ஏத்திகாஃப் இருந்து இந்த மக்களுக்கான துவா செய்யறோம். நான் உலக மக்கள்கிட்ட கேட்கறது அதுதான். இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நம்ம எல்லாரும் நோன்பு வச்சு துவா செய்யணும், அல்லாட்ட அதிகமா துவா செய்யணும். அந்த மக்களை எதிர்பார்க்கறது இந்த அரபு நாடு உதவியோ அரபு நாடு கண்டனத்தையோ எதிர்பார்க்கல. அரபு நாடு கண்டனங்கிறது அவங்க நாட்டு மக்களை கொஞ்சம் இந்த என்ன சொல்றது, இந்த அழுகிற குழந்தைய கிளுகிழப்பு காட்டி ஏமாத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழுகிற குழந்தை கிளுகிழப்பு காட்டி ஏமாற்ற மாதிரி அந்த மக்களை சமாளிப்பதற்காக இது ஒரு புரட்சியை வெடிச்சிடக்கூடாது, உள்நாட்டு புரட்சியை வெடிச்சிடக்கூடாது, மக்கள் பொங்கி எழுந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய கண்டன அறிக்கைகளை தவிர இந்த கண்டன அறிக்கைகள் அந்த மக்கள் பயன்படுற டிஷ்யூ பேப்பர் அளவு கூட மதிப்பில்லை அந்த மக்கள்கிட்ட. அவங்க எதிர்பார்க்கறது அல்லாஹ்வோட உதவி மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் அவங்க நம்புறாங்க அல்லாஹ்வோட உதவி விரைவில் வரும்னு சொல்லி. எங்களை போன்றவர்கள் நம்பிக்கை இருக்குது, நிச்சயமா அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் 8 மாசம் தாக்கு பிடிச்சது அல்லாஹ்வோட உதவிதான். நல்லா புரிஞ்சுக்கணும். 8 மாசம் இஸ்ரேலுடைய தாக்குதலை பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் ஷஹீதாக்கப்பட்டும் இன்னும் அந்த மக்கள் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா இது அல்லாஹ்வோட உதவிதான். இனிமேலும் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி வரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ பெருமளவு இப்போ ஜப்பானா இருக்கட்டும், மற்ற கொரிய நாடுகளா இருக்கட்டும், பெரிய ஒரு இயற்கை சீற்றத்துக்கு அப்புறம் அதாவது அவங்களுடைய பொருளாதாரம் வந்து அதிகம் அளவு வீணாகும் அவங்க, ஆனால் உயிரிழப்பு குறைவாக இருக்கும். ஆனால் இந்த பாலஸ்தீனத்தை எடுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் அதிகமான உயிரிழப்புகள், ஆனால் தொடர்ந்து மீண்டும் எழுந்து வந்துட்டே இருக்காங்க. இந்த எழுச்சியை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? இதை வந்து இஸ்லாமிய மதத்தில் வந்து எந்த மாதிரியான குறிப்பிட்டிருக்கு இந்த எழுச்சியை, மீண்டும் வர எழுச்சியை? சார் இதுல இன்னும் சொன்னா நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இதுல நான் பலஸ்தீன போயிருக்கும்போது ஒரு முஸ்லீம் லேடியை சந்திச்சேன், பாலஸ்தீன் லேடியை சந்திச்சேன். அந்த பொதுவாக பாலஸ்தீன் லேடிலாம் வந்து நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க. நல்ல ஒரு அதாவது நான் அரபு நாடுகள்ல வந்து நான் வந்து கத்தாருக்கு போயிருக்கேன், ஓமனுக்கு போயிருக்கேன், துபாய்க்கு போயிருக்கேன், சவுதிக்கு வந்திருக்கிறேன், எகிப்துக்கு போயிருக்கிறேன், சிரியாவுக்கு போயிருக்கிறேன். நான் வந்து ஒரு 8-10 நாடு அரபு நாடுகளுக்கு போயிருக்கேன் சார், அரபு முஸ்லீம் நாடுகளுக்கு. அந்த நாடுகள்ல எல்லா முஸ்லீம் நாடுகள் முஸ்லீம் அரபுகளோட பழகுனதுலயும் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அரபியும் நல்ல பேசுவேங்கிறதுனால, எனக்கு அரபி தெரியுங்கிறதுனால நான் அந்த மக்கள்கிட்ட பழகின வரைக்கும் அரபு உலகத்திலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட் யார் அப்படின்னு சொன்னா பலஸ்தீன் மக்கள் தான். ரொம்ப அறிவாளிங்க பலஸ்தீன் மக்கள் மற்ற எல்லா அரபு நாடுகளை விட. சவுதிக்காரன் ஒன்னா நம்ம முட்டா பயலுங்க, இங்க முட்டாள்களை விட துபாய்க்காரன் முட்டா பயலுங்க. இவங்க தெரிஞ்சதெல்லாம் வந்து வெறும் பெப்சி குடிக்கணும், கோழிக்கறி திங்கணும், கப்சா திங்கணும், இதுதான் இவங்களை ஆசைப்படுவாங்க தவிர அறிவுங்கிறது கிடையாது இவங்களுக்கு. ஆனால் அந்த வகையில பலஸ்தீன் மக்களான பழகின வரைக்கும் ரொம்ப இன்டெலிஜென்ட். இது என்னுடைய கணிப்பு மட்டுமல்ல, பலஸ்தீன்ல இந்தியாவுக்கான தூதரா இருந்தாரு என்னோட நண்பர் ஒருத்தர் பலஸ்தீன்ல இந்தியாவுக்கான தூதரா இருந்தாரு. அவர் என்கிட்ட பேசிட்டு சொன்ன வார்த்தை, மோலானா நான் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் சொன்ன மோனா நான் பல நாடுகள்ல அரபு நாடுகள்ல தூதரா இருந்திருக்கிறேன், ஆனா பலஸ்தீன் முஸ்லீம் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் அறிவியல் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு இருக்காரு. நானும் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். ஆமா சார், என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிருக்கிறேன், அவங்களும் ரொம்ப அறிவாளிகள் சொல்லி. சோ அதனால பலஸ்தீன் மக்கள் ரொம்ப அறிவாளி பெண்கள், ஆண்கள் ரொம்ப அறிவாளிகள். அந்த பெண்கள் அந்த ஒரு பெண்ணிடத்துல நான் வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு காலத்துல எங்க பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சோம், காலேஜுக்கு அனுப்பணும், அது வந்து பெரிய ஒரு மார்க்கத்துக்கு சேவையா நினைச்சோம் நாங்க. ஆனா இப்போ எங்களுடைய பெண் பிள்ளைகள் பருவம் அடைஞ்சோடனே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா இப்ப எங்களுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய கல்வியோ எங்களுடைய படிப்பு அல்ல, இப்ப எங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவையான குழந்தைகள். நாங்க பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறேன்னு சொன்னா, நீ 15 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில குறைஞ்ச 10-15 பிள்ளைங்களை பெற்றுக்கணும் நீ. ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய பெரிய ஜிஹாத் இந்த ஜிஹாத் தான். ஏன் அவன் குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைகளை குறிவைத்துக் கொள்றான். நாங்க குழந்தைகளை பெத்து போட்டுட்டே இருக்கோம். உன்னால என்ன பண்ண முடியும்? சோ எந்த மாதிரி அந்த மக்களோட உணர்வு பாருங்க. அதாவது படிப்புலாம் இருக்கட்டும், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நான் இன்னைக்கு என்னுடைய சமுதாயத்துக்காக, என்னுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கான செய்யற தியாகம் என்ன சொன்னா அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கிறது தான். அதனால நாங்க இப்ப எங்க பிள்ளைங்களுக்கு 15 வயசு ஆனவனே கல்யாணத்தை கட்டி கொடுத்துறோம். நல்ல வாழ்க்கையில 10-15 குழந்தைகளை பெத்து போட்டு அதுக்கப்புறம் நீ குண்டு வெடிப்புல மூத்தானாலும் பரவாயில்ல, ஷஹீதானாலும் பரவாயில்ல
அந்த மென்டல் தான் இப்ப இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இவனுக்கு என்னதான் அந்த குழந்தைகளை குறிவைத்து கொண்டாலும் சரி, அவர்கள், நான் ஒண்ணு சொல்லுவேன், ஒரே வார்த்தை சொல்றதா இருந்தா, அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினம் தினம் கொல்லப்பட்டு புதைக்கப்படுகிறார்கள் என்று அமெரிக்காவும் இஸ்ரேல் நினைச்சிட்டு இருக்கிறான். அவர்கள் புதைக்கப்படவில்லை, தினந்தோறும் விதைக்கப்படுகிறார்கள். அவர்கள் புதைக்கப்படவில்லை, தினம் தினம் பல்லாயிரக்கணக்கான உடல்கள் விதைக்கப்படுகின்றன. அங்க ஒவ்வொரு விதையில இருந்தும் ஆயிரக்கணக்கான மரங்களும் ஆயிரக்கணக்கான விதைகளும் உருவாகும். அதைத்தான் அந்த மக்கள் பிராக்டிகலா புரிஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ தொடர்ந்து அதாவது அந்த ரஃபாவுடைய பகுதியில் வந்து முதல் நாள் செய்தியில் வந்து 40 மக்கள் உயிரிழந்ததாக செய்தி வருது. அப்புறம் 3 இலக்கு, அப்புறம் 4 இலக்கு, இப்போ 5 இலக்கு என்று நிறைய செய்திகளும் நிறைய வதந்திகளும் இது சம்பந்தமாக வருது. உண்மையிலுமே அங்கே எவ்வளவு உயிரிழப்பு சார்? என்ன மாதிரியான தாக்குதலாக அவங்க முன்னெடுத்திருக்காங்க இது வரைக்கும்? இதுக்கு வந்து அதாவது இந்த தாக்குதலுக்கு வந்து குறிப்பாக வந்து ஹமாஸும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லி ஒரு விமர்சனம் வருது. ஹமாஸ் பண்ண தவறு தான் இந்த ரஃபாவுடைய பாதிப்புக்கு காரணமா? இது வந்து இந்த தாக்குதலுக்கு ஹமாஸும் ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து இது யார் சொல்லணும்? நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லணும். பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லணும் எங்களுடைய தாக்குதலுக்கு ஹமாஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி. ஒரு முஸ்லீம் சொல்லியிருப்பான அந்த வார்த்தையை? இல்ல, சொல்லல, பார்க்கவே முடியல. தந்தை கொல்லப்பட்டு கிடக்குறாரு, தாய் கொல்லப்பட்டு கிடக்குது, இவன் 10 வயசு சிறுவன். இந்த சிறுவன் வார்த்தை சொல்லிருக்கானா இது ஹமாஸ் தான் காரணம்? அல்லது அங்க ஒரு பெரியவங்க யாராவது சொல்லிருக்காங்களா ஹமாஸ் தான் காரணம்? தன்னுடைய கணவனையும் குழந்தைகளையும் பறி கொடுத்த என்ன பெண்ணா சொன்னாலா இந்த தாக்குதல் ஹமாஸ் தான் காரணம் சொல்லி? ஹமாஸை உலக மக்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும், உலக முஸ்லிம்களுக்கு ஹமாஸின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் செய்த சூழ்ச்சியை இந்த அரபு நாடுகள், சவுதி அரேபியா, துபாய், இது எகிப்து, ஜோர்டான் போன்ற அரபு நாடுகள் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் போட்ட எடுத்த வாந்தியை இவைகள் தின்று கொண்டிருக்கின்றன. அவன் கக்கின வாந்திய இந்த அரபு நாடு திங்குது. ஹமாஸ் தான் காரணம் சொல்லி. இல்லண்டா, பாதிக்கப்பட்டவன் சொல்லணும் ஹமாஸ் காரணம் சொல்லி. ஒரு முஸ்லீம் சொல்லியிருப்பான இது வரைக்கும் ஹமாஸ் தான் காரணம் சொல்லி? ஏன் பிபிசி போகுது, அல் ஜசீரா போகுது, எத்தனையோ ஊடகங்கள் போறாங்களே, எந்த ஊடகத்திலாவது எந்த ஒரு முஸ்லீமா இது வரைக்கும் ஹமாஸ் தான் காரணம் சொல்லி கொடுத்தா சொல்லியிருப்பானா? பிபிசி சொல்லி கொடுத்து அல்ல மத்த ஊடகங்கள் சொல்லி கொடுத்து, நான் சொல்லி தரேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு $10,000 தர்றேன், நீங்க ஹமாஸ் தான் காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்லியிருந்தாண்டா நீங்க உலகமுறை பிளாஷா இருக்கும். அது ஒரு பையன் சொல்லியிருந்தாண்டா, ஒரு ஆள் சொல்லியிருந்தானா நீங்க உலகமுறை பிளாஷா இருக்கும். ஒரு முஸ்லீம் சொல்லிட்டுமே ஹமாஸ் தான் காரணம் சொல்லி. இது சொல்ற இஸ்ரேலு, இந்த வாந்தியை எடுத்தது இஸ்ரேலு, அதை திருப்பி திங்கிறது அரபு நாடுகள். அதாவது வந்து உலக புகழ் பெற்ற செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர்கள், ரொனால்டோவாக இருக்கட்டும், கால்பந்து வீரர் ரொனால்டோவாக இருக்கும், பெரும் செலிபிரிட்டிஸ்கெல்லாம் வந்து இந்த ரஃபாவின் பக்கம் ஆதரவு தெரிவித்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சில அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருமே சுத்தமாக இரக்கமே இல்லையா, அவங்களுக்கு மனித உரிமை, மனித நேயமே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு பார்ட்டியில் கொண்டாடிட்டு இருக்காங்க. நேற்று பார்க்குறோம், சவுதியாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், மற்ற அரபு நாடுகளாக இருக்கட்டும், ஒரு பக்கம் இந்த உலக செலிபிரிட்டிஸ்கள் ஆதரவு தெரிவித்து ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒரு இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்கள் இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்கறது? எப்படி சகிக்க முடியும் நம்மளால? அதாவது ஒரு விஷயம் பார்த்துங்க, உலகமா எல்லாத்துல உள்ள செலிபிரிட்டிஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளே மனிதனே இருக்குமா இல்லையா, மனுஷத்தன்மன் இருக்குமா இல்லையா, அவங்க மனிதர்கள் தானே. அப்ப இதை பார்க்கும்போது எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் உள்ளத்துல வந்து ஒரு இரக்கம் வரத்தான் செய்யும், ஒரு வரத்தான் செய்யும். இவர்கள் எல்லாம் நீங்க சொல்ற இந்த செகண்ட் பார்ட் இருக்காங்களே, இவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல, மிருகங்கள் ஆயிட்டாங்க. அவங்க உள்ளங்கள் வந்து இறுகி போயிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல பலரும் சொல்றான், சில மனிதர்கள் உள்ளங்களை நாம் இறுக செய்து விடுவாங்கறான். அந்த மாதிரி இவங்க உள்ளங்களை இறுகி போச்சு, மிருகங்கள் ஆயிட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்கு ஒரு தேசம், ஒரு தேச தலைவன், ஒரு நாட்டு அதிபன், ஒரு நாட்டுடைய மன்னன், அவன் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் ஆகும்போது நாம மட்டும் அந்த பலஸ்தீன் மக்கள் சப்போர்ட்டா இருந்தா அந்த மன்னன் எப்படி பார்ப்பான்? நீ எனக்கு எதிரான பார்ப்பான். எதுக்கு மன்னனை பாய்ச்சிக்கிட்டு நம்ம வந்து பண்ண, அதனால மன்னனோட சேர்ந்து நம்மளும் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரே தீர்வு மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை தான். மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை தான் ஒரே தீர்வு. இது உலகத்துல மனுஷன் சொல்லி அவங்களுக்கு தீர்வு கிடைக்காது. இவங்க இருந்தாலும் ஒரு சில செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்க ஆட்சியாளர்களும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால வந்து ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாது. யார் ஆட்சியாளருக்கு பயப்படுறானோ, உலக சந்தோஷத்துக்கு ஆசைப்படுறானோ, உலக வாழ்க்கை தான் நிரந்தரம் நினைக்கிறானோ, அவன் இதை பத்தி கண்டுக்காம இருக்கிறான். இதுக்கு அல்லாஹ் மறுபடியும் கூலி கொடுப்பான். இப்போ உங்களுடைய பார்வையில பாலஸ்தீன் வந்து மீண்டும், அதாவது புத்துணர்ச்சியோட ஒரு தனிநாடோட அந்தஸ்தோட பாலஸ்தீனம் வந்துருச்சு அப்படின்னா இந்த அரபு நாடுகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்?
பாலஸ்தீனம் என்னென்ன முன்னேற்பாடுகளை நிச்சயம் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது இப்படிதானே நாங்க இஸ்லாமியர்களா வாழணும்னு அவங்க காண்பாங்களா? நான் ஆரம்பத்தை சொன்னீங்களா, பாலஸ்தீன் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த அரபு நாட்டு கூமுட்டைங்க மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட், அவங்க ரொம்ப அறிவா இருந்தவங்க. ஹமாஸா இருக்கட்டும் அல்லது பிஎல்ஓவா இருக்கட்டும், பலஸ்தீன் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அறிவாளிங்க. அவங்க அறிவார்ந்த முறையா நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பா எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா, பலஸ்தீன் எழுச்சி பெற்று இன்ஷா அல்லாஹ் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் ஒரு உத்தியோகமான ஒரு வல்லரசு நாடாக உருவாகும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த கூமுட்டை அரபு நாடுகளுக்கெல்லாம் புத்திமதி தான் சொல்லுவாங்க தவிர கண்டிப்பா பழி வாங்க மாட்டாங்க. நீ அன்னைக்கு என்ன பழி வாங்கினேன், நான் இன்னைக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு பழி வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க இஸ்லாமிக் ஆட்சி நடத்துவாங்க. இஸ்லாமிய ஆட்சியில பழி வாங்குறதுக்கு எந்த இடம் கிடையாது. சோ அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துல ஃபாலோ பண்ணி இந்த அரபு நாடுகளை பழி வாங்க மாட்டாங்க. புத்திமை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ அமெரிக்காவோட சேராத, வா நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்போம், நாம எல்லாம் ஒற்றுமையா நிற்போம் அப்படின்னு சொல்லி இவங்களை ஒற்றுமைப்படுத்துவாங்க தவிர கண்டிப்பா இவங்க பழி வாங்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ரஃபா சம்பந்தமான செய்திகள் எல்லாம் வரப்போ ஒரு பார்க்கப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த இனப்படுகொலை, அதாவது இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கான இனப்படுகொலையை பல்வேறு தரப்பு மக்கள் வந்து நேரடியாக பார்க்குறாங்க. இந்த தளத்தில் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சில தமிழ் மக்களாகவே இருக்கட்டும், தமிழ் மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2009 ஸ்ரீலங்காவில் நடந்த இனப்படுகொலைக்கு கண்டுக்காத போது இதை ஏன் கண்டுக்கணுங்கிற ஒரு ஆப்போசிட்டான விமர்சனங்கள்லாம் வச்சு அங்கே ஒரு பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க இந்த கமெண்ட் செக்ஷனில். இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? அப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஆதரவா நிக்கலையா? ஒரு சின்ன திருத்தம், அந்த மாதிரி மக்கள் தமிழ் மக்கள் சொல்லாதீங்க, தமிழ் சங்கிகள் சொல்லுங்க. தமிழ் சங்கிகள் உண்மையான மனிதநேயம் மிக்கவங்க. நம்ம அந்த காலத்திலேயே இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை யார் கண்டிக்கல? யார்? நான் வந்து அந்த நேரத்துல மக்காபில் இமாமா இருக்கேன், என்னோட ஜும்மாலே கண்டிச்சாங்க இனப்படுகொலையை. அதனால யார் கண்டிக்கல? எல்லாம் கண்டிக்கதான் செஞ்சோம். இன்னைக்கு வந்து அந்த முஸ்லீம்களுக்கு ஆதரவு கூடிடுமோ, முஸ்லீம் மேல மக்களுக்கு ஆதரவு வந்துருமோ, அந்த ஆதரவு மடைமாற்றி விடலாம் அப்படிங்கிறதுக்காக சங்கிகள் சில பேர் என்ன பண்ணுவோம், தமிழ் இன உணர்வாளர் மாதிரியும் தமிழ் இன ஆர்வலர் மாதிரியும் வந்து போஸ்ட் போடுவாங்க தவிர அவன் வந்து தமிழ் மக்களா பார்க்காதீங்க, தமிழ் மனிதர்களா கூட பார்க்காதீங்க. அவன் தமிழ் சங்கிகள், தமிழ் பேசக்கூடிய சங்கி. அவன் மூலையில இருந்து பூரா மாட்டு சாணம் தான் அவனுக்கு அறிவா இருக்கும், கொஞ்சம் அறிவு கிடையாது, மாட்டு சாணம் தான் மூலையில இருக்கும். அந்த மாதிரி சங்கிகள் தான் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுவாங்க தவிர இல்ல மனித உரிமைகளை பேசுற உண்மையான மனிதன் உள்ளவன் மனுஷனா இருக்கிறவன் நீ அன்னைக்கு பார்த்த இன்னைக்கு பார்க்கல, இவன் செத்தா சாகட்டும் அப்படி எவனுமே சொல்ல மாட்டான். அவன் அப்படி சொல்றவன் கண்டிப்பா சங்கியா தான் இருப்பான். அதனால அவன் தமிழ் உணர்வார்கள் அல்ல, தமிழ் சங்கிகள், தமிழ் பேசக்கூடிய சங்கிகள். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு நீங்க முன்னுதாரணமாக பல்வேறு பதில்களை சொன்னீங்க. ஆல் ஐஸ் ஆன் ரஃபாவை தவிர்த்து மிக விரைவாக ஆல் ஐஸ் ஆன் பாலஸ்தீனத்தை அனைத்து உலகமே பார்க்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். உங்களுடைய கோரிக்கைகளும் உங்களுடைய இறை நேசமும் நிச்சயம் பலிக்கட்டும் என்று இந்த நேர்காணலை நம்ம முடிவு செய்யலாம் சார். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நானும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா நான் இப்போ மக்கால இருக்கிறோம், நாங்க புனித ஹரம்ல இருந்தோம். அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக, பாலஸ்தீன் அங்கீகரிப்பதற்காக நான் துவா செஞ்சுட்டு இருக்கிறோம். உலக முஸ்லீம்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, உங்களோட துவாக்களில் பாலஸ்தீனத்தை மறந்துடாதீங்க, துவாக்களில் பாலஸ்தீனத்தை மறந்துடாதீங்க. பாலஸ்தீனத்துக்கும் துவா செய்யுங்க, பாலஸ்தீன் மக்கள் துவா செய்யுங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூடிய விரைவில் அல்லாஹ் தனது உதவியை செய்வான், வெற்றியை கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கை பலிக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.